அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி மாத குழுக்களுக்கு அனைவரையும் வரவேற்கிறோம். இப்போ வந்து 1000 ரூபீஸ் இஎம்ஐக்கான குழுக்கள் நடத்த போறோம். சரிங்களா? அதுக்கான பாக்ஸ் தான் இது. ஸோ 1ஆம் தேதியில இருந்து இப்போ வரைக்கும், அதாவது இந்த டேட் வரைக்கும் பேமெண்ட் பண்ண அந்த ஸ்கீம் காரங்களுக்கு இப்போ நேம் வாசிக்க போறேன். சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா முதல்ல ஸ்டார்ட் பண்ணதே இந்த ஸ்கீம் தான். இதுல 111வது மாசம் வந்துட்டோம். இந்த மாசத்தோட 111வது மாசம் முடிஞ்சது. சரிங்களா? ஆர் மஞ்சுளா 117, தன்ஷிகா 235, ஷேகேத் பாஷா 319, பிரகாஷ் 334, சையத் கரிமுல்லா 400, நாகராஜ் 401, சிராஜ் பாஷா 438, பவித்ரா 586, பக்தவச்சலம் 634, சர்குணா 658, மனோஜ்குமார் 706, ராகுல் 707, சாந்தா 708, ரோஜாஸ்ரீ 709, தனலட்சுமி 710, ஜெயலலிதா 714, ஜுலைகா பேகம் 716, விஜயலட்சுமி 749, கல்யாணி 828, ரூபாவனன் 832, பாலகிருஷ்ணன் 846, மீனாட்சி 856, மீனாட்சி 857, சதீஷ்குமார் 964, ஸ்வப்னா 965, காயத்ரி 966, மேகலா 980, ஸ்வஸ்திகா ராமன் 991, பிரியா 992, ஷமீம் 1124, கிஷோர் குமார் 1130, நரேந்திரன் 1131, விக்னேஸ்வரன் 1132, ஷகிலா பானு 571, ஜெயமணி 442. இப்போ அரக்கோணம் ஜான்சன் நகர் ஸ்கீம்ல கட்டிட்டு இருக்கீங்க இல்லைங்களா? சோ அவங்களுக்கான நேம் ரீடிங். சரிங்களா? ஜான்சன் நகர்ல 57 மாசம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இந்த மாசத்தோட ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணி. பார்த்த சாரதி 25, சத்யா 26, பாஸ்கர் 27, கலாவதி 30, கலாவதி 31, இந்திரகுமார் 33 ஏ, கமலாபாய் 33 பி, சொக்கினா 39 பி, சாய்தா 40 ஏ, மகேஸ்வரி 41 ஏ, தாட்சாயினி 46, மல்லிகா 47 ஏ, அங்கம்மாள் 47 பி, கலைவாணி 48 பி, வரதன் 48, பாலுசாமி 49 ஏ, நாகராஜ் 58, துளசி 58 பி, சாயிதா சாலிஹா 66 ஏ, நிக்கத் சாயிபா 66 பி, தனபாலன் 71 பி, கல்யாண சுந்தரம் 72 சி, நீலாவதி 73 ஏ, முகமது அலி 73 ஏ, ரஜியா பேகம் 73 பி, சாஹிரா பானு 73 சி, பரின் பேகம் 88 பி, ஷாயிதா 91 ஏ, முகமது அஷ்ரப் அலி 91 பி, ரஷிதா பேகம் 91 சி, டி சதீஷ் 92 ஏ, செல்வி 93 ஏ, காயத்ரி 93 பி, முருகவேல் 94 ஏ, சஞ்சு 94, ஆகாஷ் 97, டி ரமேஷ் 101, தானேஷ்குமார் 102, கோகுல்ராம் 103, கல்பனா 107 ஏ, ஆபிதா 107 பி, சந்திரேஷ் 109 பி, நஸ்ரின் பானு 110, ஹலிமாபி 112 ஏ, பாக்கியா 112 பி, சகுந்தலா 112 பி, கவுஸ் பைக் 116 ஏ, இஸ்மாயில் பைக் 116 பி, செல்வ சுந்தரி 117, வள்ளி 118 ஏ, தில்ஷாத் 118 பி, பச்சையம்மாள் 125, தனிகைவேல் 126, பாஞ்சாலி 127, டெபோரா ஜீவமணி 131, இணையத்துல்லா 135, ஷர்மிளா 136, ஜெயஸ்ரீ 139, கற்பகவல்லி 140, பத்மாவதி 141, தேவராஜ் 142, சம்சுதீனல் தாமஸ் 143 பி, மோனிஷ் 144 பி, ஆயிஷா பர்வீன் 145, ஸ்ரீதேவி 146 ஏ, கேப்ரியல் ஜாய்சன் 147, அஞ்சலை 148, லக்ஷ்மி 148 ஏ, லக்ஷ்மி 148 பி, குமாரி 149, சுல்தானா தபசும் 152, நந்தகுமார் 153 பி, மோனிகா 160 ஏ, ஜெயபிரியா 160 பி, தியாகராஜன் 162 பி, பாலாஜி திவேஷ் 162, ஜெயக்குமார் 163, ஜெகதீஸ்வரி 163, ஜெகதீஸ்வரி 164 பி, சுரேஷ் 167 பி, கே லக்ஷ்மி 168 பி, முனுசாமி 169, ஹமீது நிஷா 171 ஏ,
வைஷாலி 171 பி, அப்துல் அசீஸ் 172 ஏ, மணிகண்டன் 172 பி, ரிஸ்வான் கான் 177, பார்வதி 178 ஏ, அருண் 178 பி, ஆதிலட்சுமி 178, திலகம் 179, ஹிப்பானி 197 ஏ, பாஞ்சாலி 197, ரமேஷ் 180 ஏ. குமார் 181 பி, தனசேகர் 181 பி, சுரேஷ் 185 ஏ, வினோத் குமார் 185 பி, சோமசுந்தரம் 186 ஏ, ஜமுனா 186 பி, இந்துமதி 187 பி, ஜெகதீஸ்வரி 188 ஏ, சொப்னாஸ்ரீ 188 பி, உமாதேவி 194 ஏ, எலிசபெத் ஃபாசியா 194 பி, கே லக்ஷ்மி 195 ஏ, சாந்தி 195 பி, அஞ்சலாட்சி 196 ஏ, இஷ்ரத் 202, மைத்திலி 206 ஏ, ஜான்சன் 206 பி, ரிஸ்வானா பேகம் 207 பி, உதயகுமார் 208 பி, முபீனா அக்தர் 208, ஷீலா 210, நவீன் குமார் 213, உஷாராணி 214 பி, சாஜிதுன் நிஷா 216 ஏ, என் பாலாஜி 216 பி, மோகன சுந்தரி 225 ஏ, ரூஹினாஸ் 230 ஏ, கஸ்தூரி 230 பி, ஜெயசுதா 235 பி, ஜரீனா பேகம் 236 ஏ, மும்தாஜ் 236 பி, முகமது வசீம் 237, ஆலியா சுல்தானா 238, முகமது வசீம் 238, குரைஷா 239, அசோக் 248, ரேஷ்மா பர்வின் 249, ரேஷ்மா பர்வின் 250, கோபிநாத் சுகுணா 149 பி, சாரால் ஸ்னேகலதா 222 ஏ, ஏசுரத்னம் 222 பி, மணிமேகலை 189, அஞ்சலாட்சி 196 ஏ, கலை செல்வி 196 பி, லக்ஷ்மி 137, அருள் 161 ஏ. ஜான்சன் நகர்ல ஆட் பண்ணிட்டேன் 148 ஏ 148 பி. உட்காருங்க மேம். இது வந்து கார்டன் ஸ்கீம்ல கற்றவங்களுக்கான குழுக்கள் சரிங்களா. நீங்களாம் இதுல தானே கட்டிட்டு இருக்கீங்க. அரக்கோடம் இந்த ஸ்கீம் தான் உங்களுதுலாம் சரிங்களா. இது வந்து கார்டன்ல இது 53வது மாதம் சரிங்களா. தாட்சாயினி 13, ஹேமமாலினி 16 பி, ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் 17 பி, தம்புரான் தோழன் 19 ஏ, எம் தேவி 20 ஏ, ரஹிமுன் நிஷா 20 பி, வால்மூர்த்தி 23, லலிதா 25, சரஸ்வதி 26 ஏ, செல்வநாதன் 27, பிரமிளா 28, சின்ன பொண்ணு 30 பி, ஷகில் அகமது 31 பி, ராகுல் 40, எஸ்தர் 41 ஏ, சம்ஷாத் பேகம் 42 ஏ, ரீட்டா 42 பி, தாரா 42, புனிதா 43, அன்பரசி 43 பி, உமா 44, ஷீபா 44 பி, ஹாஜிரா பேகம் 45 பி, லக்ஷ்மி 50 ஏ, மோகன சுந்தரி 50 பி, சரண்யா 51 ஏ, பார்வதி 51 பி, சரவணன் 53 பி, லக்ஷ்மணன் 57 ஏ, பிரம்மநாயகம் 59, விஜயா 61 ஏ, ஜலீல் 62 ஏ, ரேஷ்மா பாலசுப்ரமணியம் 63 ஏ, சுகுணா 63 பி, ஷர்மிளா 64, என் லக்ஷ்மி 66, சாந்தி ஷியாம் சுந்தர் 67 ஏ, ரங்கநாதன் 74, ஜபின் தாஜ் 75, அன்பு 19 பி, முருராஜன் 24. இது வந்து திருத்தணி ஆர்டி டவுன் அந்த ஸ்கீமுக்கு பேமெண்ட் பண்ற இது சரிங்களா. ஆர்டி டவுன்ல இது 42வது மந்த் குழுக்கள் சரிங்களா. ஜீனத் நிஷா 10, கதீர் அகமத் 11, சந்திரலேகா 18, ஸ்வர்ணதேவி 26, சந்திரலேகா 33, பரிமலா 35, யுவராஜ் 36, பாபு 39, அல்தாப் பேகம் 40, விஜயகுமாரி 41, தாராபி சாந்த் பாஷா 42, மொய்தீன் ஜலாலுதீன் 44, தில்ஷாத் 44, கார்த்திக் ராஜ் 48, பூரணி 51, தனஞ்சயராஜ் 55, மணிகண்டன் 56, ஹைரு நிஷா 57, ராஜேஷ் குமார் 58, வி சாந்தி 59, உத்ரேகலா 61, சுரேஷ் பழனி 62, பிருத்விராஜ் 71, பிரவீன் 72, மங்கம்மாள் 75, கீதா 76, மீனா 77, தீபக் 78,
அம்ரிதா குமார் 81, ஷர்மிளா மெர்சி 82, ராதிகா 87, ரஞ்சித் 89, ராதிகா 95, அஸ்மா சுல்தானா 100, அஃப்ரோஸ் 101, ஆரிஃபா சுல்தானா 104, தேவகி 105, ஜெயலட்சுமி 106, சந்திரன் 107, அமுதா சுரேஷ் 114, குப்பு முருகன் 115, கதிர்வேல் 119, முத்துவேல் 120, ஆறுமுகம் 123, முருகேசன் 124, சண்முக சுந்தரம் 125, முகமது தௌஃபிக் 127, அம்பிகா மகேஷ் குமார் 128, சுப்பிரமணி 130, ரோஜா 131, கே லக்ஷ்மி 132, சுபா சந்தோஷ் 133, நந்தினி 134, ஹரிதா 135, வீரமணி 148, கஜேந்திரன் முருகேசன் 149, சுகுமார் 13, சத்யநாராயணன் 111 ஏ, சரஸ்வதி 147, ஐயப்பன் 118, சங்கீதா 25. இப்போ 4 ஸ்கீம்கான நேம் ரீடிங்குமே முடிஞ்சது. இந்த மத்த பேமெண்ட் பண்ணவங்களுக்கு குழுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். யூடியூப்லயே பண்ணிடுறோமா, எல்லாம் ஃபோன்லயே பார்த்துறீங்க. ஒரு வாட்டி என்ன பண்ணோம், இந்த வருஷத்துல முதல் நாள் முதல் மாசம் மக்களை சந்திச்சிட்டோம்னா கொஞ்சம் எங்களுக்கும் திருப்தியா இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம யூடியூப்ல போடலாம். யூடியூப்ல போட்டு அப்புறம் என்ன யாரும் மறந்துடக்கூடாதுல்ல. மக்களை நான் மறந்துடக்கூடாது. மக்களை நம்ம இன்னைக்கு மறக்க மாட்டோம். நிர்வாகம் மக்களுக்காக தான் இயங்கிட்டு இருக்கு, மக்களுக்காக தான் போயிட்டு இருக்கோம். ஸோ எல்லாம் சந்தோஷமா, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் வீட்டுல எல்லாம் சந்தோஷமா இருக்காங்களா? இந்த மகிழ்ச்சிக்காக தான் கூப்பிட்டது. ஸோ மாசம் மாசம் என்ன பண்றோம், முன்னாடி ஒரு ஃபோன் வச்சிருவாங்க, அந்த ஃபோனையே பார்த்து பேச வேண்டியிருக்கா. நம்ம ஆரம்பத்துல இருந்து என்ன ஆச்சு, மக்களை பார்த்து பார்த்து பேசி பழகிட்டோம். ஃபோனை பார்த்து பேச என்ன ஆகுது? ஆமா, எங்களுக்கு என்னன்னா, எனக்கு மெயினா ஸோ என்னுடைய மக்களை கூப்பிட்டு மக்கள்கிட்ட நேரடியா பேசுறேன் எங்களுக்கு பிடிச்சல. ஆனா இன்னைக்கு காலகட்டத்தில் மக்களுக்கும் வேலைகள் நிறைய இருக்குல்ல, எல்லாம் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும். ஸோ அவங்கவுங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதனால என்ன பண்றோம், நாங்களே சில விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிட்டோம். எல்லாம் வேலைக்கு போனாதான் வீடு வாசல் வாங்க முடியும். ஸோ எல்லாம் வேலையை விட்டு வந்தோன்னா என்ன ஆகாது. இதுக்காக ஒரு 1 hour 2 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ அதனால என்ன பண்றோம், சரி மக்கள் சந்தோஷமா இருக்கட்டும், வருஷத்துல ஒரு வாட்டி 2 வாட்டி வச்சு கூப்பிட்டு என்ன பண்ணலாம், மக்களை சந்திக்கலாம். இந்த வருஷத்துல இன்னொரு ப்ரோக்ராம் இருக்கும். ஸோ மக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு கண்டிப்பா ஆபீஸ்ல ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி மண்டபத்துல போன வருஷம் பண்ணும்ல. ஸோ அந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பா என்ன பண்ணுவோம், மக்கள் எல்லாம் ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணோம், கண்டிப்பா ஒரே இடத்துல பார்த்து அவங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணிட்டு ஸோ விஷயங்கள் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ சார் வர முடியல இன்னைக்கு மீட்டிங்ல. இப்போ சார் என்னன்னா மெயினா அவர் ஊர்ல நிறைய வேலைகள் பார்த்துட்டு இருக்காரு. அவங்க அம்மா போன வருஷம் தவறிட்டாங்க. அதனால அவங்க அப்பா ஒரே ஆள் தாங்க ஊர்ல. அதனால ஊர்ல மேக்சிமம் அவர் ஊர்ல தான் டைம் ஸ்பெண்ட் பண்றாரு, ஆபீஸ்ல அதிகமா இருக்கிறது இல்லை. ஸோ அங்க வேலைகள் பார்த்துட்டு செஞ்சுட்டு எப்பயாச்சும் ஒரு வாட்டி வந்துட்டு போவார். ஸோ நம்மளுக்கு எதையாச்சும் அவசரம் வரணும் போகணும், ஏதாவது பத்திரம் ரிஜிஸ்டர் பண்ணணும், கையெழுத்து போடணும்னா அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட்டுக்கு வராரு. மற்ற நாள்ல ஊர்ல தான் இருக்கிறாரு. என்னன்னா நீங்க என்னைக்காச்சும் நீங்க சாரையை பார்க்க முடியலையே, இன்னொரு சார் இருப்பாரு அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கிறாரு இல்லையா. இப்போ மேக்சிமம் அவர் ஊர்ல தான் இருக்கிறாரு. எப்பயாச்சும் ஒரு வாட்டி வருவாரு போவாரு. ஸோ இன்னைக்கு கூப்பிட்டோம், இன்னைக்கு அவருக்கு அங்கே வேலைகள் நிறைய போயிட்டு இருக்கு. ஸோ அதனால போயிட்டு இருக்கு. ஸோ மக்கள் எப்படி எல்லாம் நல்லபடியா இருக்கு இல்லையா? ஏதாச்சும் உங்ககிட்ட கேள்விகள், ஏதாவது கேள்விகள் இருக்கா? இவ்வளவு நாள் ஆச்சு பார்த்து இதை கேட்கணும் அதை கேட்கணும், நான் வாய்ப்பு கொடுக்கணும்ல. நானே பேசிட்டு நானே முடிச்சிடக்கூடாதுல்ல. ஸோ மக்கள்கிட்ட என்ன குறைகள் இருக்கு, நிறைவுகள் இருக்கு, ஸோ ஏதாச்சும் தேவைப்படுதா, ஏதாச்சும் செய்யணுமா, நிர்வாக கிட்ட மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க, நம்ம கேட்டுதானே. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்ததுன்னா சொல்லுங்க, கண்டிப்பா என்ன பண்ணலாம். ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எல்லா விஷயமும் பண்ணி கொடுப்போம். ஸோ உங்களுக்கு எதுவும் இல்லையே, குறை இல்லையா, நிர்வாக சார்பாக எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருக்குல்ல, கரெக்டா வராங்களா, ஆளுங்க வராங்களா, கலெக்ஷன் கரெக்டா பண்றாங்களா, கரெக்டா வராங்க, கரெக்டா போறாங்க, நீங்க அதான் கரெக்டா வந்துருவாங்க. ஒன்னாம் தேதி வரக்கூடாது நீங்க நினைச்சுக்கிறீங்களா? அது வரும், மாசம் மாசம் 1ஆம் தேதி கண்டிப்பா வரும். ஆமா ஆமா கண்டிப்பா. என்னன்னா உங்களை ஒரு லேண்ட் ஓனர் ஆக தான் இவங்க எல்லாம் பாடுபடுறாங்க. ஆமா, இப்ப நீங்க ஹவுஸ் ஓனர் ஆயிட்டீங்களா, இப்ப அவர் ஹவுஸ் ஓனர், அவர் ஹவுஸ் ஓனரு. நம்ம நிர்வாகத்துல ஒரு வீடு வாங்கி இன்னைக்கு ஹவுஸ் ஓனர் அவரு. அப்ப அந்த ஹவுஸ் ஓனர் எப்படி ஆனாருன்னா இந்த மாதிரி சில விஷயங்கள் தான்.
அவங்கள ஆமா 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 31ஆம் தேதி நைட்டே கால் பண்ணியிருந்தோம். அதுதாயா அவர் 1ஆம் தேதி கால் பண்ணவே வருத்தப்படுறாரு. நீங்க 31 நைட்டே கால் பண்ணிட்டீங்கன்னா அவர் 1ஆம் தேதி டால் ரெடியா இருப்பாரு. சரிங்களா? சில விஷயங்கள் எல்லாருக்கும் இருக்கும். இன்னைக்கு வந்து சரியா வந்து உண்மையிலேயே வந்து நம்ம நிர்வாகத்துல ஒரு ஹவுஸ் ஓனரா இருக்காரு. நம்ம வேப்பம்பட்டு ப்ராஜெக்ட்ல ஒரு வில்லா வாங்கியிருக்காரு. ஸோ நிர்வாகம் சப்போர்ட் பண்ணிச்சு, அவரும் நிறைய சப்போர்ட் நிர்வாகத்துக்கு பண்ணாரு. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணாதான் ஒரு லேண்டுக்கு ஓனர் ஆக முடியும், ஒரு வீட்டுக்கு ஓனர் ஆக முடியும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி எங்களுக்கு என்னன்னா, இந்த மாதிரி ஐயாவை பார்க்கும்போது இது பரவாயில்ல, ஐயா ஹவுஸ் ஓனர் ஆகியிருக்கோம். இந்த மாதிரி உங்களெல்லாம் ஒரு லேண்டுக்கு ஓனரு, ஒரு வீட்டுக்கு ஓனர் ஆகிறதா எங்களுக்கு மகிழ்ச்சி. ஸோ உங்களை எல்லாத்தையுமே நாங்கள் வந்து என்னுடைய கண்ணோட்டத்தில் இங்கே ஜாயின் பண்ண முதல் நாளே நீங்களா லேண்டுக்கு ஓனர் தான். ஏன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் அவங்களுக்கு முன்னாடி பின்னாடி நடக்குது, அவ்வளோதான். அவங்க தேதி வரும்போது அது ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கும் போது. ஆனால் நீங்கள் எப்போ 1000 ரூபாய் கட்டி உள்ள என்ட்ரி ஆயிட்டீங்களோ அன்னைக்கே நீங்கள் வந்து என்ன ஆயிடுச்சு, நீங்கள் ஒரு லேண்டுக்கு ஓனர் தான். நம்ம கம்பெனியில் இதுக்குமே 10,000 பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த 2010 இன்னைக்கு டேட் இருக்கும், ஒரு 10,000 பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த 10,000 பேரும் லேண்ட் ஓனர் ஆகியிருக்கோம். சில பேர் வீட்டுக்கு ஓனர் ஆகியிருக்கோம், ஹவுஸ் ஓனர் ஆகியிருக்கோம். அப்போ அவங்க சொன்னதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்களாம் லேண்ட் வாங்க முடியுமா யோசிச்சிருந்தோம், நாங்களாம் லேண்டு பண்ணியிருப்போமா வாங்கியிருப்போமா. அவங்களாம் நார்மல் பீப்புள் தானே எல்லாருமே, எல்லாம் 1000 ரூபாய் 2000 ரூபாய் மாசம் 5000 ரூபாய் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறது தான். இப்போ அவங்களுக்கு இந்த மாசம் பட்ஜெட்டே கரெக்டாக இருக்கு. மாசம் வர்றது, வாடகை கொடுக்கணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அப்புறம் வீட்டோடைய ப்ரொவிஷன்ஸ் இருக்கு, நல்லது கெட்டது இருக்கு. இதெல்லாம் பார்த்து ஒரு லேண்டுக்குன்னு எடுத்து வைக்க முடியாது. அப்படி எடுத்து வச்சாலும் எவ்வளவு நாள் எடுத்து வைக்க முடியும்? ஒரு மாசம் 2 மாசம். இப்ப நம்ம ஒரு 1000 ரூபாய் சேமிக்கிறோம் வச்சுங்களேன், எத்தனை நாள் சேமிக்க முடியும்? ஒரு 2 மாசம், ஒரு 3 மாசம், அதிகபட்சம் டாக் வச்சாலும் ஒரு 5 மாசம் வீட்டுல வச்சாலும் சரி, இல்ல ஒரு அக்கௌண்ட்ல போட்டு வச்சாலும் சரி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ஆச்சு கார்டு எடுக்க மறந்துட்டு போயிட்டோம். முன்னாடியாச்சும் ஏடிஎம் கார்டு இருக்கும், மறந்துட்டு போயிடும், கொஞ்சம் பணம் சேவ் ஆயிடுச்சு. இப்போ ஒண்ணும் இல்ல, போன் இருக்கு. நீ கார்டு தானே மறந்துட்டு போயிட்ட, வீட்டுல போன் இருக்கு பாரு கையில, ஸ்கேன் பண்ண ஜிபே. 10 ரூபாய்க்கு ஜிபே, 20 ரூபாய்க்கு ஜிபே. ஜிபேக்கு வேல்யூ இல்லை இப்போ. 10 ரூபா எவ்வளவுப்பா? 10 ரூபா ஆயிருங்க. டக் வந்துச்சா? பாத்துங்க, வந்துச்சுங்க. ஸோ இந்த மாதிரி உலகம் மாறிட்டு இருக்கு. ஸோ நம்மளாம் என்ன பண்ணோம், நம்மளுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம சக்திக்கு ஏற்ற மாதிரி, நம்மளுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி ஸோ நம்மளும் கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணியே ஆகணும். கட்டாயத்துக்கு இருக்கும், ஆசைக்காக இல்லை. இப்போ முன்னாடிலாம் ஆசைக்காக ஒரு லேண்டு வாங்குவோமே, ஆசையா இருக்கு, ஒரு வீடு வாங்குவோமே அப்படின்னு சொல்லி. இப்போ கட்டாயம் ஒரு வீடு வாசல் இல்லாம இருக்க முடியாது. மனுஷனுடைய கனவு. இன்னைக்கு வாலிப வயசுல ஒரு கனவு இருக்கும், இளமை வயசுல ஒரு கனவு இருக்கும், திருமணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு கனவு இருக்கும். ஆனா திருமணம் ஆனை ஒரு குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் எல்லாருடைய கனவு என்ன இருக்கும்? லேண்டு வாங்கணும், வீடு கட்டணும். கரெக்டா? இளமை பருவத்துல 1000 கனவுகள் 1000 பேருக்கு இருக்கும். ஒருத்தர் அது ஆகணும், ஒருத்தர் இது ஆகணும், ஒருத்தர் அங்க போகணும், ஒருத்தர் இங்க போகணும்னு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கனவுகள் நிறைய இருக்கும். திருமணம் ஆனதுக்கு அப்புறம் திருமணம் என்பது ஒரு கனவு இருக்கும். திருமணமே ஒரு கனவு தான். திருமணம் என்பது ஒரு கனவு. அது கனவாவே இருந்தாம என்ன ஆகும், நினைவாயிரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் எல்லாருடைய கனவு ஒரே கனவு தான். மனிதனாய் பிறந்த கனவு எல்லாருக்கும் என்ன கனவு? ஒரே கனவு. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம இன்னைக்கு தள்ளப்பட்டோம். அதனால கட்டாயமாயிருச்சு. ஆசைக்கு வாங்கினவங்க இன்னைக்கு அவசியமா வாங்கி ஆகணும். நம்மளும் இந்த உலகத்துலதான் வாழ்றோம், நம்மளாம் மனிதனா பிறந்திருக்கோம். அவங்க வாங்கும்போது நம்மளும் வாங்கணுமே. அவன் வாங்கிட்டான், நான் வாங்கினேன் என்பது அது வேற விஷயம். நம்மளும் வாங்கணும், நம்மளும் லேண்டு வாங்கணும், நம்மளும் வீடு கட்டணும், நம்மளுக்கும் பிள்ளைங்க இருக்கு, நாளைக்கு அவங்க ஃபியூச்சர் இருக்கு. மெயினா நம்ம வந்துட்டோம், 40 50 வருஷம் 60 வருஷம் வாழ்றோம். அதுக்கப்புறம் நம்மளை பத்தி யார் பேசுவாங்க? பசங்க கூட சும்மாலாம் பேச மாட்டாங்க. 4 நாள் 40 நாள் அதிகபட்சம், அவ்வளவுதான். ஐயோ அம்மா அம்மான்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அப்பா ஐயான்னு சொல்லிதான் இருக்கும். அதுக்கப்புறம் பத்திரம் தான் பேசும். என்ன பேசும்? பத்திரம் தான் பேசும். ஒரு சொத்து இருந்தா வேல்யூ வேற. கூட சொல்லுவோம்ல,
ஒரு 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 நார்மலாவே ஒரு புள்ள மேல ஒரு அம்மா மேல ரொம்ப பாசமா இருக்கும், வயசானவங்களா இருப்பாங்க. வெளியிருந்து பாக்க அந்த கேள்விக்கு ஏதாவது சொத்து இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் அவன் ரொம்ப உழுந்து பாக்குறான். கரெக்டா? அதான் நம்ம மனசுல என்ன தோணும், இந்த கேள்விக்கு பேக்ரவுண்ட் எது இருக்கு, அதான் பிள்ளைங்க 4 பேர் 5 பேரு விழுந்து வந்து பாக்குறான், அம்மா ஏன் வீட்டுக்கு வா, அம்மா ஓ வீட்டுக்கு வான்னு சொல்லி. கரெக்டா? அது இல்லைன்னா என்ன ஆகுது, இருமா வந்து கூப்பிட்டு போற, அண்ணன் வீட்டுல 4 நாள் இரு, தம்பி வீட்டுல 4 நாள் இரு. இதெல்லாம் இன்னைக்கு சூழ்நிலை அந்த மாதிரி ஆயிடுச்சு, பொருளாதாரம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. யாரையும் நம்ம குறை சொல்றதுக்கோ தப்பு சொல்றதுக்கோ வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு பொருளாதாரம் அந்த மாதிரி. ஆனா நம்மளும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் பாதகம் இல்லாம, யாருக்கும் வந்து எந்த இடையூறு இல்லாம, நம்ம சம்பாதிக்கிற ஒரு 10 ரூபால மாசம் ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் சேமிச்சு கண்டிப்பா ஒரு லேண்டுக்கு வீடு கட்டுறமோ இல்லையோ, 2வது விஷயம் இந்த லேண்டு வாங்கி ஆகணும். வீடு கட்டிடலாமா, நீங்க லேண்டு வாங்கிட்டீங்கன்னா எப்படியாவது வீடு கட்டலாம், அதுல எந்த மாட்டம் இல்லை. பேங்க்காரன் வருவான், லோன் கொடுப்பான், நம்ம வாங்குறோம் வாங்காம போறோம் 2வது விஷயம். ஆனா வீடு கட்டணும்னா என்ன வேணும், மூலதனம் வேணும்ல. ஒரு பொருள் பண்றோம்னா அதுக்கு மூலதனம் என்ன வேணும், அந்த பொருளுடைய மூலதனம் வேணும். இப்ப வீடுடைய மூலதனம் என்னது, லேண்டு தான். அது அடித்தளமே லேண்டு தான். அப்ப அதை ஃபர்ஸ்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும், அதை முன்னாடி வாங்கணும். அதுக்கான ஸ்கீம் தான் இது. நம்ம நிர்வாகத்துல நிறைய பேர் இன்னைக்கு கூட ஒரு கஸ்டமர் 2012 13 வாங்கிட்டு போயிட்டார். அவர் வந்து பேர் என்ன, அவர் சார் பேரு இல்ல, அவர் இருந்தார், அவர் பேரு வைகுண்டராமனா, வைகுண்டராமன் சொல்லி இந்த அம்மா வந்து சொன்னாங்க கிட்ட, சார் வைகுண்டராமன் சொல்லி அன்னை நகையில ஒருத்தர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரு. ஆமா ஆமா பண்ணிருக்காரு, ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு வந்த கஸ்டமர் இன்னைக்கு நம்ம நிர்வாகத்தை தேடிட்டு வந்து, சார் இன்னைக்கு எவ்வளவு போகுது, இன்னைக்கு 3 லட்ச ரூபா போகுதுமா. அவர் என்கிட்ட வாங்கும்போது வெறும் 40,000 ரூபாய். அவர் என்கிட்ட லேண்ட் வாங்கும்போது வெறும் 40,000 ரூபாய், 2012 13 நேரம். இன்னைக்கு அந்த இடம் நம்மளுக்கு பக்கத்துல ஒருத்தர் போட்டிருக்காரு, அதுவும் போய் பார்த்துருக்காரு லேண்ட. இன்னைக்கு பார்த்துட்டு வந்து பக்கத்துல இன்னைக்கு புதுசா ஒருத்தவங்க போட்டிருக்காங்க, 3 லட்ச ரூபா வித்துட்டு இருக்காங்க. இப்போ அவருக்கு பக்கத்துல நம்ம லேண்ட அதை ஒட்டிதான் நம்ம லேண்டு, இப்போ அதுவும் 3 லட்ச ரூபா போகுது. 40,000 50,000 வாங்குற இடத்துல இன்னைக்கு 3 லட்ச ரூபா போகுது. அப்ப அது மகிழ்ச்சி அவருக்கு. ஓகே, நம்ம லேண்ட இன்னைக்கு 3 லட்ச ரூபா போகுது. எவ்வளவுக்கு வாங்கினாரு, அவ்வளவுதான் இன்னைக்கு வேலை. இதே மாதிரிதான் அன்னைக்கும் நாங்க வந்து மக்களை தேடி தேடி தான் போய் விற்றோம். ஆனா இன்னைக்கு 3 லட்ச ரூபா அவருடைய சொத்து இருக்கு. இப்ப அன்னைக்கு 40,000 ரூபாய் அவர் வேற எதாவது செலவு பண்ணியிருந்தாருன்னா அந்த 3 லட்ச ரூபாய் இன்னைக்கு இருந்திருக்குமா? ஏதோ அன்னைக்கு ஏதோ ஒரு எங்கேயோ ஒரு டூர் போனாரு, குடும்பத்தோட டூர் போனாரு, இல்ல ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு, இல்ல ஏதோ செலவாயிருச்சு, யாருக்கும் கடன் கொடுத்துருக்காரு. கடன் கொடுத்தா நோயாளி ஆகிப்பாரு கண்டிப்பா. கடன் கொடுத்தா என்ன இருக்கலாம், நோயாளி ஆகலாம். ஏன்னா திரும்பி வரலன்னு சொல்லி என்ன ஆகும், அதை யோசிச்சே நம்ம டிப்ரெஷன் ஆயிரும். அப்போ நோயாளி தான் ஆகும். கடன்ல அது ஒரு சிக்கல், சரிங்களா? ஏன்னா கடன் கொடுக்கும்போது என்ன பண்ணுங்க, யோசிச்சு ஆற அமர யோசிச்சு கொடுங்க. ஏன்னா 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு பகை வளரும், நண்பன் கூட பகையாளி ஏறுவான், நண்பன் கூட பகையாளி ஏறுவான். 2வது மன உளைச்சல், நோய் வந்துடும். இப்போ நம்ம கூட பிறந்த சகோதரர்களோ சகோதரிகளோ நமக்கு அளவுக்கு மேல கொடுத்துருப்போம், ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்தா நம்ம யோசிக்க மாட்டோம். நம்ம தகுதிக்கு மேல கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆயிரும், அது திரும்பி வரலன்னு சொல்லும்போது நமக்கு அந்த மன உளைச்சலே நம்மளுடைய ஹெல்த்தை வந்து ஸ்பாயில் ஆகிரும். நம்மளுடைய நோய் வர்றதுக்கு முதல் காரணமே அதுதான். ஸோ அதனால கடன் கொடுக்கலாம், தப்பு இல்லை. நம்ம அளவு எவ்வளவோ அதுக்கு குறைவா தான் கொடுக்கணும். அந்த கடன் வந்து எதிர்பார்க்க கூடாது, நீங்க திருப்பி எதிர்பார்க்க கூடாது. எது உண்மையை புரிஞ்சுக்கிங்க. கடன் கொடுக்குறோம், இவன் கேட்டா கொடுக்குறோம், அவன் கேட்டா கொடுக்குறோம், நம்பிக்கையில விட தப்பே கிடையாது. 2 விஷயம் மனசுல வச்சுட்டு கொடுங்க. ஒண்ணு, அந்த பணம் திரும்பி வராதுன்னு நினைச்சுக்கணும். வந்ததுன்னா லாபம், வந்ததுன்னா லாபம், வராதுன்னு வச்சுக்கணும் மனசுல. அப்பதான் நீங்களாவே இருக்க முடியும். இல்லைன்னா மன உளைச்சல் ஆயிரும், நோயாளி ஆயிரும். அப்ப டாக்டருக்கு எது போய் செலவு பண்ணணும். அவன் கேட்பான், என்ன பிபி இவ்வளவு இருக்கு? ஒண்ணும் இல்ல டாக்டர், ஒரு 50,000 கடன் கொடுத்தேன், இப்ப 5,000 மாசம் செலவு பண்ணிட்டு இருக்க, பிபி சுகர் ஆகி. இந்த மாதிரி வந்து கடன் கொடுக்குறது தப்பு இல்லை. நம்மளுடைய அளவு எவ்வளோ, நம்மளுடைய எவ்வளோ கெப்பாசிட்டி,
அந்த பணம் திரும்பி வராதுன்னு எதிர்பார்த்து தான் கொடுக்கணும். நானும் அப்படிதான். ஒருத்தர் கடன் கேட்டா கொண்டு போய் கொடுப்பேன். என் தகுதி என்ன, என்னுடைய லிமிட் எவ்வளோ, அவ்வளோதான். எப்பா இதை கடன் கொடுத்துட்டு சொல்லிட்டே சொல்லிடுவேன், இந்த பணம் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கல, வச்சுக்கோ, நீ சாப்பிட்டு சம்பாரிச்சு நல்லா இருந்து இந்த பணம் உனக்கு திருப்பி கொடுக்கணும் எண்ணம் இருந்தா வா, இல்லைன்னா வராத, இதுக்கப்புறம் வராதுன்னு சொல்லிடுவேன். கடனுக்காக வராத, எப்பவுமே வா, உனக்கு எப்பவுமே நம்மளுடைய உள்ளமும் இல்லமும் திறந்தே இருக்கும். கடனுக்காக வர, இதுதான் கடைசி, முதலும் கடைசி. நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி கொடுத்தோம். அதுவும் ரொம்ப அதிகமா கொடுத்தா என்ன ஆயிரும், நம்மளும் என்ன பண்ணுவோம், நம்மளும் பெரிய ஆளுலாம் கிடையாது, கோடீஸ்வரங்களா, டாடா பிர்லாவா, 1 லட்ச ரூபா கொடுத்து எதிர்பார்க்காம இருக்கிறதுக்கு நம்மளே வந்து மிடில் கிளாஸ் தான். அப்போ நம்மளுக்கு வருமானம் அவ்வளவுதான் இருக்கும். நம்மளால எவ்வளவு முடியுமோ 5 10 கொடுத்துட்டு நம்ம கம்முன்னு இருக்கிறது தான் நல்லது. அளவுக்கு அதிகமா நம்ம சக்திக்கு அதிகமா நம்ம கடன் வாங்கி வரோம். மெயினா கடன் வாங்கிலாம் கொடுத்துடாதீங்க, அது இன்னும் தொல்லை. நிறைய பேர் இருக்காங்க, நிறைய நம்ம கிட்ட வராங்க கஸ்டமர், நிறைய பேர் கடன் வாங்கி கொடுத்துட்டேன், அதை வாங்கி கொடுத்துட்டேன், நகையை வச்சு கொடுத்துட்டேன், வீட்டுல அதனால பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, நிம்மதியா வாழ முடியல. இதெல்லாம் வேண்டாம். நம்ம வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம், வீட்டுல சந்தோஷமா இருக்கிறோம், நிம்மதியா இருக்கிறதுக்கு தான் வாழ்க்கையை தவிர நிம்மதியை கெடுத்துக்க வாழ்க்கை கிடையாது. 60 வருஷம் 70 வருஷம் வாழ போறோம், அதுக்கு மேல கிடையாது பூமியில. அதுக்கு மேல இருந்தாலும் அலோடு இல்லை. ஏன்னா இன்னும் நிறைய வந்துகிட்டே இருக்கும்போது அவுட்டு கண்டிப்பா ஆகணும். எது நம்ம நிரந்தரமா இந்த உலகத்துல வாழ போறதில்ல, அது எல்லாருமே மனசுல வச்சுக்கணும். 50, சில பேருக்கு 50, சில பேருக்கு 60, சில பேருக்கு 70, 80 100 எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. அந்த அந்த வருஷம் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, அந்த வருஷம் முடிஞ்சிச்சு. இப்ப நியூ வருஷம் என்னன்னா 50 டு அதிகபட்சம் 60 70, அவ்வளவுதான். அதுக்கு மேல எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அப்படிக்கு மேல இருந்தா காட் இஸ் கிரேஸ், கிரேஸ் டைம்ல பொருளா அர்த்தம். அது கிரேஸ் டைம், நம்மளுக்கு கடவுள் கிரேஸ் டைம் கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைச்சுக்கணும். 100 100 பிளஸ் 100 இருந்ததுல, அந்த வருஷன் முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ நியூ வருஷன், நியூ டெக்னாலஜி. இப்போ என்ன என்ன ஃபுட் அந்த மாதிரி இருக்கு, உணவு வந்து உணவு பழக்கம் மாறிடுச்சு, உணவுல இருந்த விட்டமின் மாறிடுச்சு, உணவுல இருந்த சத்து மாறிடுச்சு. நீங்களாம் வந்து இன்னைக்கும் ஆரோக்கியமா இந்த வயசுல இருக்கீங்கன்னா உண்மையிலேயே அந்த காலத்து உணவு. இன்னைக்கு பாருங்க 10 15 வயசு பையன்லாம் பாருங்க முட்டி விழுந்துச்சுங்க, ஹாஸ்பிட்டல் போய் தான் பத்திருது. 15 வயசு பையன்லாம் முட்டி வெளியில வரான், ஜாயிண்ட் பெயின் வந்துருச்சு. 40 வயசு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. 40 வயசு இருக்கும், 35 வயசு ஓப்பனா சர்ஜரி பண்றாங்க. ஹார்ட் அட்டாக் யாருக்கு வரும்னா, ஒரு காலத்துல 60 வயசு 70 வயசு மேலுக்கு தான் ஹார்ட் அட்டாக் வரும். இப்ப 35 வயசுக்காண்டி ஹார்ட் அட்டாக் வருது. அப்போ உணவுல என்ன இல்லை, சத்து இல்லை. 4 மாசம் 6 மாசம் ஆகும் நெல்லு போட்டா அறுவடை பண்றதுக்கு, இப்ப 60 நாள்ல அறுவடை பண்றான். அப்ப அந்த அளவுக்கு என்ன ஆகுது, சத்து கம்மி, உணவுல சத்து இல்லை. எல்லாத்துலயுமே இன்னைக்கு வந்து எல்லா டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, அதெல்லாம் எல்லாத்துலயுமே எனக்கு சத்து இல்லை. கோழி பாத்தீங்கன்னா, கோழில என்ன பண்றோம், இன்ஜெக்ஷன் பண்ணி தான் வளர்க்குறான். 3 மாசத்துல வளர்ற கோழி 40 நாள்ல வளருது, அதுவும் புஃபு புஃபுன்னு இருக்கணும். ஆமா, அந்த கதை தானே வாங்குறோம் போய். நல்லா கோழி கனமா இருக்கா, அவன் வீட்டுக்கு என்ன பண்றான், இன்ஜெக்ஷன் அடிக்கிறான். ஸோ பிஸ்னஸ் எல்லாமே டெக்னாலஜி, பிஸ்னஸ் ஆச்சு. உணவுல சத்து போயிடுச்சு. சத்தான உணவு சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருங்க. ஸோ நிலத்துக்கும் நம்ம முதலாளி ஆகணும். ஸோ உள்ளம் எல்லாருக்கும் இருக்கு, இல்லமும் கண்டிப்பா இருக்கணும். கண்டிப்பா, சரிங்களா? எல்லாருக்கும் நல்ல உள்ளங்கள் இருக்கு, ஆனாலும் நமக்கு சொந்த இல்லம் வேணும். அப்ப அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், விதை நிலம் தான். நிலத்தை வாங்குறதுக்கு எல்லாரும் முயற்சி பண்றோம். உங்களை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் சொன்னேன், கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்க சொல்ற ஒரே வார்த்தை, நான்லாம் லேண்டு வாங்கணும்னு நினைச்சு கூட பார்க்கல, இன்னைக்கு லேண்டு வாங்கியிருக்கிறோம்னா பெரிய விஷயம், மிகப்பெரிய விஷயம்னு நிறைய பேர் சொல்லிட்டு போயிருக்காங்க, நிறைய பேர் வாழ்த்துருக்காங்க. அந்த வாழ்த்துகள் தான் இன்னைக்கும் நாங்க உங்க முன்னாடி நிக்கிறதுக்கு காரணமே. உண்மையிலேயே அதுதான். இன்னைக்கு உங்க முன்னாடி நிக்கிறோம்னா அந்த வாழ்த்துக்கள் தான், அந்த ஆசீர்வாதம் தான். உங்களை மாதிரி பெரியவங்க, எங்களை மாதிரி சின்னவங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் தான், வேற எதுவுமே கிடையாது. பணம் காசுலாம் ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். யாருமே நிரந்தர முதலாளியும் இல்லை, யாரும் நிரந்தர தொழிலாளியும் இல்லை. இன்னைக்கு பணம் இருந்தால் முதலாளி,
நாளைக்கு பணம் இல்லா தொழிலாளி. இதுதான் கான்செப்ட். நாங்க இன்னைக்கு நல்லபடியா இருக்கிறோம்னா ஸோ உங்களுடைய ஆசீர்வாதம் தான், உங்களுடைய பிளெஸிங் தான், உங்களுடைய ஆதரவு தான். ஸோ நாங்க அடுத்தடுத்த காலகட்டத்துக்கு நகர்றோம், அடுத்தடுத்த விஷயத்துக்கு போயிட்டு இருக்கோம்னா அது உங்களுடைய மிகப்பெரிய ஆதரவு தான். சரிங்களா? உங்களுடைய ஆதரவு அனைவருக்குமே என்னுடைய நன்றி. சரிங்களா? சரி, உங்களுக்கு ஆரம்பிச்சிடலாமா? கண்டிப்பா இந்த வருஷத்துல ஒரு பெரிய மீட்டிங் இருக்கும். அந்த மீட்டிங் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கறதுக்கு தான். சொல்லுவாங்கல்ல, ஒரு பெரிய பெரிய நிர்வாகத்துல கெத்து கெத்து வைப்பாங்க. பெரிய பெரிய நிர்வாகத்துல என்ன பண்ணுவாங்க? கெத்து கெத்து வைப்பாங்க. என்னன்னா இந்த கெத்து கெதுல மகிழ்ச்சியா எல்லாத்தையும் கூப்பிட்டு தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறது. நம்ம நிர்வாகத்துல என்ன இருக்கும்? வாடிக்கையாளர் அனைவரையும் கூப்பிட்டு அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி எங்களால முடிஞ்ச என்னென்ன விஷயம் பண்ணுவோமோ கண்டிப்பா என்ன பண்ணுவோம்? கண்டிப்பா செய்வோம். ஒண்ணுமா கட்டிட்டு இருக்கீங்க? முடிஞ்சிச்சு. அத 1000 ரூபீஸ்ல கூட உனக்கு கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. நிறைய பேர் லேண்ட் வாங்கிட்டாங்க. நிறைய பேர் இந்த 1000 ரூபாய் எம்எல்ல எங்களுடைய ஆரம்பம் இந்த 1000 ரூபாய் எம் தான். நான் அதான் சொன்னேன், இந்த ஜான்சன் நகர் போட்டு அன்னை நகர் போட்டோம். அதான் நம்முடைய ப்ராஜெக்ட் 1 2010-12 நியர்பை. அந்த கஸ்டமர் இன்னைக்கு நம்ம கிட்ட அந்த ஸ்கீம் போடும்போது நிறைய பேர் எங்க கிட்ட கேட்டாங்க, 40,000 50,000 எங்க சாமி நாங்க போவோம், நாங்களே கஷ்டப்படுற ஆளுங்க, மாச தவணை மாதிரி கொடுங்க, நாங்க மாசம் மாசம் கட்டி வாங்கிக்கிறோம். அப்போ அந்த மாதிரி நிறைய தாய்மார்கள் சொன்னதெல்லாம் என்ன பண்ணோம்னா, அப்போதான் இந்த ஸ்கீம் ஆரம்பிச்சோம். 2013 செப்டம்பர் மாசம் இது ஆரம்பிச்சோம். ஸோ இன்னைக்கும் 2013 2023 10 வருஷம் தாண்டி 11 வருஷம் போயிட்டு இருக்கோம். 10 வருஷம் தாண்டி 11 வருஷம் வெற்றிகரமா போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு ரியல் எஸ்டேட் கம்பெனில எத்தனை கம்பெனி நீங்க 4 மாசத்துக்கு மேல பார்க்க முடியும்? எத்தனை கம்பெனி நீங்க 1 வருஷத்துக்கு மேல பார்க்க முடியும்? எவ்வளவு பேர் காசு கட்டிட்டு இன்னைக்கு லேண்ட் ரிஜிஸ்டர் பண்ண முடியாம சுத்திட்டு இருக்காங்க தெரியுமா? காசு கட்டின கம்பெனி நிறைய கம்பெனி இன்னைக்கு இல்ல, கட்டினவும் இல்ல, கட்டினாங்கள கஸ்டமர் அவங்க சுத்திட்டு தான் இருக்கிறாங்க. மன உளைச்சல் ஆயிடுச்சு. லட்சக்கணக்கா கொடுத்துட்டு 1000 2000 இல்ல, லட்சக்கணக்கா கொடுத்துட்டு நம்ம நிர்வாகம் சொன்னேன், உங்களை மாதிரி பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்துல இறைவனுடைய மிகப்பெரிய கருணையால இன்னைக்கு 10 வருஷம் தாண்டி அந்த ஸ்கீம்ல நாங்க ஓடிட்டு இருக்கோம்னா ஸோ மக்களாகிய உங்களுடைய மிகப்பெரிய சப்போர்ட் தான். சரிங்களா? இதுல 3 காயின்ஸ் வெளியெடுக்கிறோம். முதல் பரிசு 1130 கிஷோர் குமார். ஸோ நண்பர் வரல போட்டிருக்கணும். அடுத்தது இரண்டாம் பரிசு ஸ்வஸ்திகா ராமன் 991. மூன்றாம் பரிசு ஷேகெட் பாஷா 319. சரி, அடுத்தது ஜான்சன் நகர் மனைப்பிரிவிற்கான குழுக்கள். இந்த சைட்லயும் பாத்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 80% கிட்ட மக்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் இஎம்ஐல வராங்க, ஆனா கடைசியாக இஎம்ஐல போறதில்ல. அவங்களால முடிஞ்சது அவங்க காசு கட்டி வாங்கிக்கிறாங்க. நிர்வாகமும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது, குறைச்சி கொடுத்துறோம். சரி வாங்க, உங்களுடைய வருகை தான் எங்களுக்கு முக்கியம். ஸோ நாங்க ஒருவேளை உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த வேலையை நாங்கள் வாங்குறதில்ல. ஸோ நீங்கள் சீக்கிரம் வரதுனால என்ன பண்ணுறோம், நாங்கள் அதுலேயும் விலையை குறைச்சி கொடுத்துறோம். ஏற்கனவே நம்ம இந்த சைட் 2019 போட்டது, அப்பயே லேண்ட் ரேட்டு கம்மி தான். இன்னைக்கு கம்பேர் பண்ணும்போது அதை விட 70% வேலை ஏறிச்சு. நாங்கள் அந்த வேலையிலேயே அந்த குறைச்சி கொடுத்தோம் இல்லையா 2019, அந்த வேலையிலேயே இன்னும் குறைச்சி கொடுத்துறோம். ஸோ அதனால உங்களுடைய வருகை இருந்ததுன்னா கண்டிப்பா நிர்வாகத்திலேருந்து கண்டிப்பா உங்களுக்கு என்ன இருக்கு, குறைவும் இருக்கு. ரேட்டிலே என்ன பண்றோம் நாங்க, சரி உங்களுடைய
ஆர்வம் தான் எங்களுக்கு முக்கியம். ஸோ அதனால நாங்கள் என்ன பண்றோம், வேலையும் கம்மி பண்ணி கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ நீங்க சப்போஸ் ரிஜிஸ்டர் பண்ற எண்ணம் இருந்ததுன்னா இந்த நிர்வாகத்தில் தான் பண்ணுங்க. இப்போ நம்மளுடைய அமௌண்ட் எவ்வளோ கட்டியிருக்கோம், இன்னும் பேலன்ஸ் எவ்வளோ கட்ட வேண்டியிருக்கு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அதுக்கும் உங்களுக்கு டைம் தராங்க. ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நீங்க சொத்தை என்ன பண்ணலாம், விருந்தாளிகளாக வந்திருக்காங்க போட்டுருக்கு மேலே, சத்தம் அதிகமாக இருக்கு. அதனால உங்களுக்கு என்ன பண்றோம், ஆமா, இதெல்லாம் இது குடும்பத்தினர்கள், அது விருந்தாளிகள். இதெல்லாம் நம்மளுடைய தாஜ் குடும்பம். நாம எப்பயுமே யாருன்னா எல்லாத்தையும் கஸ்டமரா பாக்குறது இல்லை. நம்ம நிர்வாகத்துல எல்லாமே ஒரே குடும்பம் தான், தாஜ் குடும்பம் தான். இந்த தாஜ் குடும்பத்துல நம்ம எல்லாம் ஒரு நம்பர், நானும் ஒரு நம்பர். சரிங்களா? நீங்க வந்து அந்த இடத்துல இருக்கீங்க, நான் இந்த இடத்துல இருக்கேன். நான் உங்களுக்காக வேலை செய்யற இடத்துல இருக்கிறேன். ஓப்பனா சொல்லுவேன், அதுதான் உங்களுக்கு எல்லாம் வேலை செய்ய நான் இங்க நிக்கிறேன். சரிங்களா? அதனால உங்களுக்கு என்ன தேவையோ சொல்லுங்க, என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு முழு நிர்வாகம் சப்போர்ட் பண்ணோம். இல்ல ஜான்சன் நகர் குளிக்கலாமா? முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா முக்காவாசி இருக்கும் காயின், இப்ப கால்வாசி கீழே போயிருச்சு. கால்வாசி தான் இருக்கு இப்போ. ஏன்னா அவ்வளவு பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டோம். எத்தனைமா? 3 வெற்றியாளர்கள். கல்யாண சுந்தரம் 72C 72C. அடுத்ததுமா 185A B சுரேஷ். கே லக்ஷ்மி அம்மா 168B. சரி, அடுத்தது என்ன சைட்? அது கார்டன் மனை பிரிவிற்கான குழுக்கள். கார்டன் இதுவும் முடிகிற ஸ்டேஜ் தான். பாத்தி சவுண்ட்லயே தெரிஞ்சிட்டு இருப்பீங்களே, கட்டக்குன்னு கேட்டுது. நிறைய எல்லாம் கலக்கலன்னு கேட்டிருக்கோம். ஒரே விஷயம் கட்டக்குன்னு கேட்டுச்சு. அப்போ இதுலயும் நிறைய பேர் லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அதான் சொன்னேன், எனக்கு 10,000 பேருக்கு இன்னைக்கு இருக்கோம் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ மீதி உள்ள என்னுடைய தாய்மார்கள், சகோதரர்கள், சகோதரிகள், ஸோ எல்லாருக்குமே எப்பவுமே ஆல்வேஸ் வெல்கம் தான். சப்போஸ் உங்களுக்கு இன்னைக்கு போட்டிருக்கிற ப்ராஜெக்ட், இப்போ நம்ம அன்னைக்கு சைட்ல வாங்கியிருப்போம், ஜான்சன் நகர்ல புக்கிங் போட்டிருப்போம், அக்ரிமெண்ட் போட்டிருப்போம். சப்போஸ் இன்னைக்கு இந்த சைட் நல்லா இருக்கு, எனக்கு இந்த சைட்டு பிடிச்சிருக்கு, சப்போஸ் இந்த சைட்ல நம்மள மாற்ற முடியுமா, அப்படி என்னெல்லாம் வச்சுக்க வேண்டாம். டைரக்டா வாங்க, சார் எனக்கு இந்த சைட்டு பிடிச்சிருக்கு, நான் அந்த சைட் அன்னைக்கு வாங்கினேன் சூழ்நிலையால, இன்னைக்கு நான் வந்து பொன்னேரியில வாங்கலாமா, ரெடில்ஸ்ல வாங்கலாமா? ரெடில்ஸ் நமக்கு சைட் இருக்கு தெரியும் இல்லையா? ரெடில்ஸ்ல சைட் போட்டிருக்கோம். மக்களுக்கு எல்லாம் அப்டேட்ல இருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நமக்கு ரெடில்ஸ்ல சைட் இருக்கு, பொன்னேரியில சைட் இருக்கு, கடம்பத்தூர்ல சைட் இருக்கு, அரக்கோணத்துல சைட் இருக்கு, திருத்தணியில சைட் இருக்கு. 5 இடத்துல இருக்கு. சப்போஸ் அன்னைக்கு நான் வந்து திருத்தணியில வாங்கிட்டேன், இன்னைக்கு பொன்னேரியில வாங்க முடியுமா? தாராளமா வாங்கலாம். ரிஜிஸ்டருக்கு முன்னாடி, ரிஜிஸ்டர் பண்ணாதவருக்கும் நீங்க எந்த மனைப்பிரிவுல வாங்கலாம். நான் இந்த அமௌண்ட் இல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாமா? தாராளமா பண்ணிக்கலாம். பொன்னேரியில வேணுமா? தாராளமா வாங்கிக்கலாம். என்ன அந்த சைட்டு முடியத்துக்குள்ள வந்துருங்க, பொன்னேரியில முடியத்துக்குள்ள வந்துருங்க. ஸோ ரெடில்ஸ்ல வாங்கலாமா? தாராளமா வாங்கலாம். இந்த அமௌண்ட் அப்படியே அதில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ மேற்கொண்டு அதில் என்ன அமௌண்ட் இருக்கோ நம்ம ரிஜிஸ்டருக்கு நிர்வாகம் அதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு தருது, அதுக்கும் நேரம் தருது, அதுக்கும் உங்களுக்கு நிர்வாகம் சப்போர்ட் பண்ணுது. வேலை அதுலேயே கூட உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறோம். சப்போஸ் லோன் வேணும்னு சொன்னா நிர்வாகத்து மூலியமா லோன் யாருக்கும் வேண்டாம், வேணும்னு சொன்னா கண்டிப்பா அதுவும் அரேஞ்ச் பண்ணி தரோம், முழு சப்போர்ட் பண்ணி தரோம். சரிங்களா? ஸோ இதுலயே உங்க மைண்ட்ல நீங்க வச்சுக்கணும், நம்ம அன்னைக்கு ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா, அரக்கோணத்துல வாங்கினோமே, நமக்கு சப்போஸ் போக வர தொலைவா இருக்கு, அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு கடுகளவு சிந்தனை இருந்தாலும் அதை மைண்ட்ல இருந்து எடுத்துருங்க. உங்களுக்காக நிர்வாகம் எந்த எல்லைக்கு போகவும் தயாரா இருக்கு. சரிங்களா? அதனால எங்க வேணாலும் நம்ம வாங்கலாம். நம்ம ப்ராஜெக்ட்ல நீங்க எங்க கேட்டாலும் கொடுக்க ரெடியா இருக்கும். சரிங்களா? அப்போ உங்களுடைய அமௌண்ட் அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதுல என்ன அமௌண்ட் போக பேலன்ஸ் அமௌண்ட் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணும். சரிங்களா?
இத பாக்ஸ்ல போட்டு வேற எடு. ஆர்டி கார்டனா? ஆர்டி கார்டனுடைய முதல் பிரைஸ் 17B ஜன்னதன் ஃபிருதோஸ். ஷம்ஷாத் பேகம் இரண்டாம் பிரைஸ் ஆர்டி கார்டன்ல. 30B சின்ன பொண்ணு வந்திருக்காங்களா? அம்மா வாங்க, வணக்கம், நல்லா இருக்கீங்களா? உண்மையிலே சின்ன பொண்ணு மாதிரி தான் இருக்கீங்க. உட்காருங்க. டவுன் மனை பிரிவிற்கான குழுக்கள். ஆர்டி டவுன் முதல் பிரைஸ் சந்திரலேகா அம்மா 18. இரண்டாம் பிரைஸ் விஜயகுமார் 41. மூணாவது பிரைஸ் ஜீனத்து நிஷா வந்திருக்காங்களா? வெரி குட். அட ஹவுஸ் ஓனர், லேண்ட் ஓனர் பிரைஸுக்கு வின்னர் ஆயிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் லேண்ட் ஓனரா இருந்தார் நம்ம கிட்ட, அப்புறம் போன வருஷம் ஹவுஸ் ஓனர் ஆகிட்டோம். அப்படியே ஒரு லேண்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ பெரிய பேக்ரவுண்ட்லாம் இல்லை, மிடில் கிளாஸ் தான். அவரும் ஒர்க் பண்றாரு, அவங்க வீட்டு அம்மா ஒர்க் பண்றாங்க. ஸோ குடும்பம் அப்படியே ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஹவுஸ் ஓனராக ஆயிட்டாரு. ஸோ நிர்வாகம் சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன பண்ணிருக்கு, நிறைய விஷயம் பண்ணி அவங்க நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. அதான் விஷயம். நாங்கள் சப்போர்ட் பண்ற விட வாடிக்கையாளராக நீங்க சப்போர்ட் பண்ணதான் என்ன பண்ணுவோம். 2 கைகள் நம்ம தட்டும் போது என்ன ஆகுது, ஓசை வருது இல்லையா? ஒரு கையில ஆச்சா ஒன்றும் கேட்காது. 2 பேரும் கஷ்டம். என்னுடைய குடும்பத்தினர் நீங்களும் நானும் ஸோ சப்போர்ட் பண்ணாதான் 2 கையில என்ன ஆகும், ஓசை வரும். சரிங்களா மேடம்? நெக்ஸ்ட் என்ன இருக்கு? அடிஷனல் கிஃப்ட். ஸோ அடிஷனல் கிஃப்ட் நம்ம எப்பவுமே குழுக்கள் மூலியமா எடுப்போம். இந்த வாட்டி குழுக்கள்லாம் வேண்டாம், வந்தவங்களுக்கு குத்துற சொல்லியாச்சு. சரிங்களா? இவ்வளவு தூரம் நிர்வாகத்துக்காக, ஸோ உங்களுக்காக, எனக்காக உங்களுடைய நேரங்கள், பொன்னான நேரங்களை சிரமம் பண்ணி ஐயெல்லாம் அரக்கோணத்துல வந்திருக்காரு. அன்வதிகான் பேட்டல்ல வந்திருக்காரு. 8 மணிக்கு 4 மணிக்கே வந்துட்டார் ஐயா. அதே மாதிரி இஎம்ஐ கட்டுறதுக்கு அவர் வந்துருவார், அரக்கோணத்துல வந்துருவாரு. வேற வேலைகளும் வைப்பாரு. முக்கியமான வேலை நம்ம நிர்வாகத்துல 1000 ரூபாய் இஎம்ஐ கட்டுறதுக்கு கண்டிப்பா வந்துருவார் அவரு. மாசம் நம்ம நிர்வாகத்துல பாத்தீங்கன்னா 1 to 10க்குள்ள வந்துருவாரு. குழுக்கள் சொன்ன உடனே ஐயா அன்வதிகான் பேட்டை அரக்கோணத்துல இருந்து கொஞ்சம் உள்ள போனோம், அடுத்த ஸ்டேஷன், அங்கிருந்து ஐயா வந்திருக்காரு. ஆமா, ஆர்டி கார்டன் அவர் வீட்டு பக்கத்துல தான் இருக்கு. அவர் போகும்போதெல்லாம் சைட்டை பார்த்துட்டு போவாரு, வரும்போதெல்லாம் சைட்டை பார்த்துட்டு வருவாரு. ஆமா இல்ல, இப்ப வந்து அதோட பேரு முன்னாடி அந்த பேர் தான் இருந்தது, நம்ம மாத்தி வச்சிருந்தோம். ஆமா கிருஷ்ணா கார்டன் என்று ஆர்டி கார்டன் தான், இன்னைக்கும் அதே பேர் தான். ஸோ அதனால அவர் வீடு வந்து நம்ம சைட்டை தாண்டி தான். அதனால ஒரு நாளைக்கு நம்மளோட அதிகமா பாக்குற அவர் தான். நான் கூட சைட்டு போட்டு ஒரு 10 வாட்டி தான் பார்த்துருப்பேன். ஐயா கிட்ட ஒரு 10,000 வாட்டி பார்த்துருப்பேன் இருக்கோம் இல்லையா? சொல்ல போகும்போது வரும்போதுலாம் சைட்டை அப்டேட்ல இருக்காரு பாருங்க. மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய அரக்கணும் நல்லா டெவலப் ஆயிடுச்சு, நல்ல டெவலப்மெண்ட். இப்போ கூட அரக்கணும் ரயில்வே ஸ்டேஷன் பல கோடி ரூபாய் செலவு பண்ணி பெருசா கட்டுறான், பெரிய டெவலப்மெண்ட். இல்ல கார் பார்க்கிங்கு, பெரிய பெரிய ட்ராக்கு, அந்த சென்ட்ரல் மாறுறதுக்கான வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க. அரக்கோணம் வந்து சென்ட்ரல் ஜங்ஷனா மாற போகுது. அதுக்கான வேலைகள் வந்து கிட்ட ஒரு 100 கோடி ரூபாயில செலவு பண்ணிட்டு இருக்காங்க. 100 கோடி ரூபாய் ஒதுக்கிருக்காங்க. அதுக்கு மட்டும் ஸ்டேஷனுக்கு மட்டும் 100 கோடி ரூபாய் ஒதுக்கிருக்காங்க. அதனால நிறைய பெரிய ஸ்டேஷன் மாறிடுச்சு. இப்போ முன்னாடி வந்து இங்க ஒரு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி இறங்கிட்டு இருந்தோம், இப்போ 1 கிலோமீட்டர் தள்ளி தான் இறங்குறோம். ஆனால் ஸ்டேஷனே மாத்திட்டாங்க. அந்த ரெடி பண்றதுனால இப்போ எக்ஸலேட்டர் உள்ள வைக்கிறாங்க. ஏர்போர்ட் மாதிரி கொண்டு வரான் அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷனை. ஏர்போர்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொண்டு வராங்க. எக்ஸலேட்டரு, லிஃப்ட்டு, மக்களுக்கு வந்து உள்ள ஃபுல்லா ஏசி
அங்கங்க ஏசிகள், ரூமுங்க, கர்ப்பிணி பெண்கள் போனா அவங்களுக்கு குழந்தை பிறந்தா ஃபீடிங் பண்றதுக்காக ஃபீடிங் ரூமு, ஸோ வெயிட்டிங் ரூமு, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அரக்கோணத்துல. சரிங்களா? சரி, என்னது கிஃப்டா? சரி, ரைட்டு. இந்த வருஷம் காலண்டர் எல்லாருக்கும் வந்து சேர்ந்துதா? ஒரு சில பேருக்கு வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்தாலும் பரவாயில்ல, உன்னோட கேலண்டர் நிர்வாகம் சார்பா நீங்க வந்ததுக்காக தரோம். பிளஸ் வந்து எல்லாருக்கும் வந்ததுக்காக நிர்வாக சார்பா என்ன பண்றோம்? வெள்ளி காயின். சரிங்களா? எங்களுக்காக நீங்க வரும்போது உங்களுக்காக நாங்க கண்டிப்பா சில விஷயங்கள் பண்ணி ஆகணும். கண்டிப்பா. சரிங்களா? எல்லாருக்கும் கொடுத்துடலாமா? யாருக்கு? ஆமா, குலுக்கல் கிஃப்ட் வந்து வாங்கம்மா. சின்ன பொண்ணா? அம்மா சின்ன பொண்ணம்மா வாங்க. எத்தனை கிராம் உங்களுக்கு? 5 கிராம் தேர்ட் பிரைஸ். வாங்க. இப்படி வெள்ளிக்கல்ல அவ வந்து 5 ரூபா 10 ரூபா சம்பாதிக்கிறதுக்காக தரத்தை கம்மி பண்ணிடுவான். தரம் வந்து உங்களுக்கு கம்மியா தான் இருக்கு. நீங்க கோல்டு வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க ஒரு எக்ஸாம்பிள் வாங்குற 10 கிராம் வாங்குறீங்க, ஒரு தங்கம் வாங்குறீங்கன்னா விற்கும் போகும்போது தங்கம் 10 கிராம் இருக்காது. அது 9 கிராம் இல்ல 9.25 அந்த மாதிரி சொல்லும் போது நம்மளுக்கு ஆச்சரியமா எங்க போச்சு கோல்டு, நம்ம வாங்கும்போது 10 கிராம்ல இருந்ததுன்னு சொல்லி அவன் என்ன ஒரு விஷயம் யூஸ் பண்ணுவானா, நீங்க யூஸ் பண்ணீங்களே அழுக்கு தங்கம் தேயாது. நம்ம கல்லா தங்கம் நம்ம கிட்ட தேய்க்கிறதுக்கு நம்ம என்னதான் பயன் பண்ணாலும் தங்கம் என்ன ஆகாது, ரொம்ப எல்லாம் தேயாது, ரொம்ப அதிகமா தேயாது. நம்ம கல் இருந்துக்கணும், அது தேயணும். என்ன ஆகும்னா நம்ம யூஸ் பண்ற போது பாடியில வந்து நம்மளுக்கு அழுக்கு வேணா சேரும், ஆனா தங்கம் தேயாது. அவன் என்ன பண்ணுவான்னா அழுக்கு சேர்ந்துருச்சு தங்கம் குறைஞ்சிரும் சொல்லுவான். அதெல்லாம் கிடையாது. அவன் 5 ரூபா 10 ரூபா உங்ககிட்ட இருந்து சம்பாதிக்கிறதுக்காக அந்த தங்கத்தை என்ன சொல்லுவான், குறைவான தங்கம் கம்மியாயிருச்சு அழுக்கு சேர்ந்துருச்சுன்னு சொல்லுவான். அதுல நம்ம நிர்வாகம் என்ன சொல்றோம்னா, உங்களுக்கு அந்த மாதிரி வெள்ளிக்காயின் அதிகமாயிருச்சு, 20 காயின் 30 காயின் 50 காயின் ஆயிடுச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம், நிர்வாகத்திலே கொடுத்து என்ன பண்ணலாம், அதுக்கான உங்களுக்கு அந்த மாசம் என்ட்ரியும் போட்டுக்கலாம். அன்னைக்கு என்ன ரேட் இருக்கோ, இன்னைக்கு ஒரு ரேட் இருக்கும், நாளைக்கு ரேட்டு மாறும், அதிகமாகும். இப்போ நான் இன்னைக்கு 80 ரூபா இருக்குன்னா நாளைக்கு 90 ரூபா ஆகும், 100 ரூபா ஆகும். அன்னைக்கு என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட்லயே என்ன பண்ணிடுவாங்க, நீங்க உங்க கார்டுல காசு கட்டாமையே என்ட்ரி போட்டுக்கலாம். அந்த ரூபா கணக்கெடுத்து நீங்க என்ட்ரி போட்டுக்கலாம். உங்களுக்கும் அது யூஸ் ஆகும். ஏன்னா எங்கேயோ போய் நம்ம வந்து தேவையில்லாம ஏமாற வேண்டாம். உணர்த்துக்கிட்ட குத்து அது அவன் நம்மளை ஏமாத்துறதுக்கு நம்ம நிர்வாகமே அந்த ஆப்ஷன் நிறைய பேர் அந்த மாதிரி நிர்வாகத்துல பண்ணியிருக்காங்க. ஆமா, நிறைய பேர் 50 காயின் ஆயிரும். 50 மாசம் கட்டினா 50 காயின். குழுக்கள் லெவல் தான் 15 கிராம் 10 கிராம்லாம் கூட 5 கிராம்லாம் தரும். அந்த மாதிரி இருக்கும்போது அதிகமா சேர்ந்துரும் ஒரு லெவல்ல. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் வாடிக்கையாளர்கள், நான் ஒரு வீட்டுல ஒரு கம்ப்ளைண்ட் வந்து அதனாலதான் அது அவங்க போய் எங்கேயும் மாத்திருக்காங்க. அவனா பண்ணிருக்கான், நம்ம வெள்ளிய வந்து இல்ல கம்மியா இருக்குன்னு சொல்லி வேற கடைக்கு போய் போட்டிருக்காங்க, அதிகமா இருக்கு. இந்த மாதிரி அதனால வேண்டாம், மக்களுக்கு லாஸ் ஆகக்கூடாது. அந்த இடத்துல என்னது, மக்களாகிய உங்களுக்கு லாஸ் ஆகக்கூடாது. அவன் 5 ரூபா 10 ரூபா சம்பாதிக்க என்ன பண்ணுவான், அவன் 5 ரூபா 10 ரூபா உங்ககிட்ட சம்பாதிக்கிறதுக்காக தரத்தை கம்மி பண்ணிடுவான். கம்மியா இருக்கு அதிகமா இருக்கு, யாருமே இன்னைக்கு என்ன பண்ண மாட்டான், அதிகமாக்குன்னு சொல்ல மாட்டான், கம்மியாக்கு தான் சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு அப்பதான் 10 ரூபா லாபம். அதனால என் மக்கள் எங்கேயும் போய் ஏமாற வேண்டாம். நிர்வாகமே அதுக்கு என்ன பண்ணுது, உங்களுக்கு வாய்ப்பளிக்குது. நீங்க மாத்துற மாதிரி இருந்தா நிர்வாகத்திலே கொடுத்து நீங்க மாத்திக்கலாம். உங்களுக்கும் வேலை மிச்சம், நிர்வாகத்துக்கு என்னன்னா சரி மக்கள் சேஃபா இருக்காங்க. அன்னைக்கு கிராம் 100 ரூபா போயிடுச்சுன்னா, ஆனா வெள்ளிக்காயில குத்தி கடல்ல குத்தி 100 ரூபாய் கிடைக்க மாட்டான், அன்னைக்கு கம்மியா தான் எடுப்பாங்க, அதுலயும் அவனுக்கு லாபம். அது மாதிரி நிறைய விஷயம் பண்ணுவாங்க. அந்த கோல்டு வாங்கும்போது ரேட் சொல்லுவான், விற்கும் போது ஒரு ரேட் சொல்லுவான். அதனால வந்து என் மக்கள் அந்த மாதிரி போக வேண்டாம். அன்னைக்கு என்ன தங்க விலையோ, அன்னைக்கு என்ன வெள்ளி விலையோ அந்த விலைக்கே நிர்வாகம் உங்களுக்கு கொடுத்துரும். ஒரு ரூபா கூட ஒரு % கூட என்ன ஆகாது, உங்களுக்கு வேஸ்டேஜ் ஆகாது. சரிங்களா? நிர்வாகத்துக்கு என்ன ஆகுது, உங்களுக்கு கொடுத்த சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கு. அப்பா அம்மா கொடுத்தாங்க, அவங்களுக்கு வந்து நீங்க என்ட்ரி போட்டு கொடுத்துருங்க, அந்த மாசம் எவ்வளவோ என்ட்ரி போட்டு கொடுத்துருங்க. சரிங்களா? பண்ணுவோமா? கண்டிப்பா உங்க மூலியமா நிறைய பேர் வந்திருக்காங்க, ஆனா இன்னும் நிறைய பேர் வரணும். சரிங்களா? நம்ம வந்து நம்ம எப்படி பயனடைஞ்சோமோ அதே பயன் பிறரும் அடையணும். நாம் பெற்ற இன்பம் வையகமும் பெறணும். அதனால நமக்கு தெரிஞ்சதை நம்மளுடைய அக்கம் பக்கத்துல நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட ஒரு விஷயம் இருக்கு, சொன்னாலும் நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. நல்லவங்க கிட்ட மட்டும் சொல்லுங்க, ஏன்னா உங்களே குட்டையை குழப்பி விட்டுருவான். அப்படியா 1000 ரூபாய் கட்டிட்டு இருக்கியா, என்னடா இந்த அம்மா நம்மளை விட்டு போய் 1000 ரூபாய் கட்டுது,
இந்த மாதிரிதான் நிறைய பேர் இருப்பான். நிறைய பேரு நம்மள நல்லா வாழணும்னு நினைக்கிறவன் குறைவுதான். அவன் எப்படி வாழலாம்? நம்ம வாழலையே, அப்ப அவனே பிடிச்சி காலை வலி, அவனே என்ன பண்ணோம், காலை பிடிச்சி வலி. தமிழன் கெட்டு போற காரணம் என்ன? நம்மள வரைக்கும் நம்ம பாக்குறதே கிடையாது. நம்ம எப்படி வாழணும், நம்ம எப்படி ஆளணும், நம்ம எப்படி சாப்பிடணும், நம்ம எப்படி அடுத்த கட்டத்துக்கு நகரணும், இதை யோசிக்கிறதே கிடையாது. அவன் என்ன பண்றான், அங்க என்ன நடக்குது, இங்க என்ன நடக்குது, மத்தவங்க பிரச்சனைல போய் இன்வால்வ் ஆகி மத்தவங்க விஷயத்துல போய் தலையிட்டு இதுலயே நம்ம நேரத்தை செலவு பண்றதுனால நம்மளுடைய முன்னேற்றம் நம்ம யோசிக்கிறதே கிடையாது. நான் சொல்ற ஒரே விஷயம், மக்களாகிய என்னுடைய மக்களுக்கு தன்னுடைய குடும்பத்தை பாருங்க, தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை பாருங்க, தன்னுடைய அடுத்த கட்டத்துடைய நகர்வை பாருங்க, முன்னேற்றத்தை பாருங்க. முடிஞ்சா உதவுங்க, இல்லைன்னா அமைதியா இருங்க. இதுதான் கான்செப்ட். முடிஞ்சா உதவுவோம், இல்லையா அமைதியா இருப்போம். நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உதவி செய்வோம். அளவுக்கு மேலே நம்ம பாரம் எடுத்துக்க வேண்டாம், அதிகமாகவும் நம்ம கஷ்டத்தை பயன்பட வேண்டாம். அதனால என்னுடைய மக்களுக்கு என்னுடைய சின்ன சின்ன விஷயங்கள் என்னன்னா, என்னுடைய தாய்மார்களுக்கு, என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு, என்னுடைய சகோதரர்களுக்கு விஷயம் என்னன்னா, நாமும் வாழ்வோம், பிறரையும் வாழ வைப்போம். இதுதான் நாமும் அந்த அந்த வழியில போய் பயணம் செய்வோம். அந்த வழி நல்ல வழியே 4 பேருக்கும் நம்ம காட்டணும். வர்றது வராது அவங்களுடைய சொந்த விருப்பம். ஆனா நம்மளால 4 பேர் நல்லா இருக்காங்கன்னு நமக்கு சந்தோஷம். இதுதான்ப்பா, நல்லா இருக்காங்கப்பா, அவ்வளவுதான். இதுதான் விஷயம். நம்மளும் வாழணும், பிறரையும் நல்லா வாழ்றத பார்க்கணும். அவங்க நல்லா வாழ்றது அவங்க கையில தான் இருக்கு, நல்லா வாழ்றது அவங்க கையில தான் இருக்கு. ஸோ அந்த நல்ல வழிக்கு நம்ம ஒரு வழிகாட்டியா இருக்கலாம். சரிங்களா? ரொம்ப சந்தோஷமா இன்னொரு நிகழ்ச்சியில இதே மாதிரி சந்தோஷமா ஒரே குடும்பமா ஒரே சந்தோஷத்தை பகிர்ந்துப்போம். இன்னொரு மீட்டிங் கண்டிப்பா இந்த ஒரு 2 மாதங்கள்ல கண்டிப்பா விஷயங்கள் வச்சு உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிறேன். ஒரு பெரிய மேடல பெரிய விஷயங்கள்ல அன்னைக்கு நம்ம ஒரு அரை நாள்ச்சு உங்க கூட நான் என்ன பண்ணுவோம், ஒரு 2 மணி நேரம் உங்க கூட பேசியிருப்போம், 2 மணி நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். அடுத்தது ஒரு அரை நாள் நம்ம கண்டிப்பா ஸ்பெண்ட் பண்ணி அன்னைக்கு நம்மளுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்திப்போம். சரிங்களா? நம்ம இப்படி வாங்க, இப்படி வாங்க. நன்றிம்மா, ரொம்ப நன்றி இவ்வளவு தூரம் வந்ததுக்கு. நிர்வாக சார்பா காலண்டர். அடுத்தது யார் இருக்காங்க? வாங்க வாங்க, ஹவுஸ் ஓனர். 5 கிராம் வெள்ளி. அம்மிக்கு கேலண்டர் உனக்கு ஆல்ரெடி யாருக்கு கேலண்டர் ஓனாக்கா எடுத்து கொடுத்துருங்க. இவங்க அம்மாவும் கட்டிட்டு இருக்காங்க, இவரும் அவங்க அம்மாவும் சேர்ந்து கட்டிட்டாங்க. நான் மதுரைங்களா அம்மா மாதிரி தானே, மதுரைங்களாண்ணா மாமியார். ரொம்ப நன்றி, வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா.